லிங்கம்னா அடையாளம்னு அர்த்தம். முதல்ல அதை புரிஞ்சுக்கோ. அடையாளம்னா என்னன்னா இந்த பிரம்மாண்டத்துக்கு அடையாளம், இந்த பிரம்மாண்ட உற்பத்திக்கு அடையாளம். இப்பேற்பட்ட தஞ்சாவூர் பிருகதீஸ்வரர் கோவிலை கட்டினவார், திருவண்ணாமலை கோவிலை கட்டினவர்கள், வைத்தீஸ்வரம் கோவிலை கட்டினவர்கள், இன்னும் என்னென்ன பெரிய பெரிய சிவன் கோவில்லாம் நீங்க கும்பேஸ்வரர், ஆதி கும்பேஸ்வரர் முதலிய கோவிலில் கட்டினேன்னா நீங்க கவனிச்சுட்டே போனேன்னா சப்த பிராகாரம் பஞ்ச பிராகாரம்னு இருக்கும். 7 பிராகாரம் இருக்கும், 5 பிராகாரம் இருக்கும். எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க. வாசல்லேருந்து ஆரம்பிச்சா அந்த கோபுரத்திலேருந்து என்ன இருக்குன்னா எல்லாம் இருக்கும். அதில் இவ்வளோ பெரிய கோவில முழுக்க பஞ்ச பிராகாரம், சப்த பிராகாரத்தில் இத்தனை சிலைகளை வச்ச தெரிஞ்ச நம் பெரியோர்களுக்கு கர்ப்பகிரகத்தில் ஒரு சிலை வைக்க தெரியாதா? கர்ப்பகிரகத்தில் ஒரு சிலையை வச்சிருக்கலாமோ? அங்கே அப்படி வைக்கல, ஒரு லிங்கம் தான், ஒரு அடையாளம் தான், ஒரு குழவி மாதிரி இருக்கும். அந்த கர்ப்பகிரகத்துக்கு மேலே உள்ள அந்த கோபுரத்தை பார்த்தேன்னா 3 பக்கத்தில், தெற்கு பக்கத்தில் தட்சிணாமூர்த்தியாகவும், மேற்கு பக்கத்தில் பிரம்மாவாகவும், வடக்கு பக்கத்தில் விஷ்ணுவாகவும் இருக்கும். இந்த 3ஐயும் பார்த்தேன்னா பிரம்ம விஷ்ணு ருத்ராலா இருப்பார். இந்த லிங்கம்தான் அரூபமாக இருக்கக்கூடிய அந்த லிங்கம்தான் சரூபமாக வரும்போது திரிமூர்த்திகளா வரது. அந்த திரிமூர்த்திகள் தான் அடுத்த பிராகாரம் வரத்து தேவதைகள் கணாதிபத்தியமா பரமேஸ்வரன், இந்த கணபதி, முருகன், பைரவர், அம்பாள் அப்படின்னு பிரியறார். அதுக்கு அடுத்த நிலையில வரத்தே நவகிரகங்கள். சொல்ல போனா சிவங்கோவில்ல தான் இத்தனை விவரமா இருக்கும். சிவங்கோவிலுக்கு மட்டும் என்ன விசேஷம்னால் அவருக்கு தனியாவே இருக்க தெரியாது. ஒரு சிவங்கோவிலுக்கு போயினா இந்து மதத்தில் எத்தனை தெய்வம் இருக்கோ அத்தனை சுவாமியும் அந்த சிவங்கோவில் இருக்கு.